ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன். வாங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப நமக்கு கிச்சனில் டைமை மிச்சப்படுத்துகிற மாதிரி, அதே சமயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் ஒரு 15 டிப்ஸ் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிசைகிற பாத்திரம் இருக்கு இல்லையா, அதை வாஷ் பண்ணுறது நமக்கு மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலையாக இருக்கும். ஏன்னா அந்த மாவு அந்த பாத்திரத்தில் ஒட்டிட்டு நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம அதை ஊற வச்சு அப்புறமா தான் நம்ம அதை கழுவ முடியும். அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ சப்பாத்தி மாவு பிசைய போகிற பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை சேர்த்து இப்படி அப்ளை பண்ணி விட்டுடுங்க. அந்த பாத்திரம் பூரா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதுக்கப்புறமா இதில் நம்ம சப்பாத்தி மாவு சேர்த்துக்கலாம். சப்பாத்தி மாவு சேர்த்துட்டு, அதாவது கோதுமை மாவு கூடவே அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அடியில் அந்த பாத்திரத்தோட அடியில் எண்ணெயை அப்ளை பண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு பிசையும் போது பாத்திரத்தில் அந்த மாவு நமக்கு ஒட்டவே ஒட்டாது. ரொம்ப நீட்டாக அந்த பாத்திரத்தில் ஒரு துளி கூட மாவு ஒட்டாமல் வரும். பாருங்கள், நான் பிசையும் போதே உங்களுக்கு தெரியும் எப்படி அந்த பாத்திரத்தில் அந்த மாவு ஒட்டாமல் அப்படியே சுற்றி எல்லா மாவுமே நமக்கு ஒன்று போல் திரண்டு நமக்கு சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயம் அந்த பாத்திரத்தில் அந்த மாவு ஒட்டிக்கிட்டு காஞ்சி போய் அதுக்கப்புறமா நம்ம அதை வாஷ் பண்ணுற சிரமம் இல்லாமல் இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் இதை சுத்தமாக பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாத்திரத்தில் நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கூட அந்த சப்பாத்தி மாவு ஒட்டாமல் இந்த மாதிரி நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸ் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி மாவு நம்ம சப்பாத்தியாக திரட்டுறதுக்கு மேல் மாவுக்கு நம்ம தனியாக இந்த மாதிரி ஒரு டப்பாவில், அதாவது ஒரு சின்ன பாக்ஸில் அந்த கோதுமை மாவு நம்ம தொட்டு திரட்டுவோம் இல்லையா, அதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாக்ஸை நம்ம தனியாகவே வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம சப்பாத்தி மாவை எடுத்து அந்த ஈரமாக இருக்கிற மாவை இந்த மாவில் தொட்டு நம்ம அந்த கையால் போடும்போது இந்த மாவு கொஞ்சம் ஈரப்பதம் அதுக்கு வரும். இந்த மாவை திரும்ப நம்ம மொத்தமாக சப்பாத்தி மாவு இல்லை கோதுமை மாவு வச்சுருப்போம் இல்லையா, அதில் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா அந்த மொத்த மாவும் வண்டு பிடிச்சிரும், வண்டு பூச்சிலாம் வந்துடும். அதனால இந்த மாதிரி தொட்டு போடுறதுக்கு மேல் மாவை தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எப்போ சப்பாத்தி போட்டாலும் இதவே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி அந்த மாவு திரட்டுறதுக்கு நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக சப்பாத்தி திரட்ட வரும். இப்போ பாருங்கள், நான் இந்த சப்பாத்தி எடுத்துகிட்டு அடுத்த சப்பாத்தி போடும்போது உங்களுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு காமிக்கிறேன். கோதுமை மாவு தொட்டு போடுறத விட கார்ன்ஃப்ளவர் மாவு தொட்டு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நைஸாக மெல்லிஸாக நமக்கு சாஃப்டாக அந்த சப்பாத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கோதுமை மாவு தொட்டு போடுறத விட நமக்கு நல்லா ஈஸியாக திரட்ட வரும். நீங்கள் சப்பாத்திகளை மொத்தமாக போட்டு ஒன்று மேலே ஒன்று இது மாதிரி மொத்தமாக தேய்ச்சி ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சா கூட கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு, அதாவது இந்த சோள மாவு போட்டு நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சா கூட அது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நீங்கள் டக்குன்னு அடுத்தடுத்து சப்பாத்தி எடுத்து சுட்டுக்கலாம். பாருங்கள், இது நமக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நம்ம தேய்ச்சிருக்கோம். இப்போ நம்ம ஏற்கனவே கோதுமை மாவு தொட்டு தேய்ச்சோம் இல்லையா, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒன்று மேலே ஒன்று வச்சிங்கன்னா ஒட்டிக்கும். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு தேய்ச்சிட்டு ஒன்று மேலே ஒன்று அடுக்கும் போது அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போது அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ஸ்டாண்டு நம்ம குக்கருக்குள்ளே வைக்கிறதுக்கு எல்லார்ட்டையுமே இருக்கும். அதை வச்சுக்கிட்டு இது மேலே நம்ம ரெடி பண்ணுற சப்பாத்தியெல்லாம் ஒன்று மேலே ஒன்றா நீங்கள் அடுக்கி வச்சுக்கலாம். எதுக்காக அப்படின்னா, நம்ம சுட சப்பாத்தி ஒன்று மேலே ஒன்று அடுக்கும் போது அடியில் இருக்கிற சப்பாத்தி பார்த்திங்கன்னா நம்ம இப்படி ஒன்று மேலே ஒன்று அடுக்கும் போது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா அந்த சூட்டில் தண்ணி விட்டு அடியில் இருக்கிற சப்பாத்தி மட்டும் ஈரமாயிடும். இது உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க. அந்த இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அடியில் ஒரு ஸ்டாண்டு போட்டு வைக்கும் போது அந்த அடியில் இருக்கிற சப்பாத்தியும் மற்ற சப்பாத்திகளை போலவே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஈரமாகாமல் இருக்கும். இந்த டிப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதுக்கு அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போது சப்பாத்தி மாவு போட்ட பிறகு மிச்ச மாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஒரு நாள் இல்லைனா 2 நாள் கழித்து பார்க்கும்போது அந்த மாவுடைய மேல் பகுதி பூரா கருப்பாக ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும்.
அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாவை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா அதில் மேலே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை சேர்த்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுடுங்க. அந்த எண்ணெயை சேர்த்து ஃபுல்லாக அந்த மாவு ஃபுல்லாக கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணுறத விட இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு சில்வர் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. டிஃபன் பாக்ஸில் நம்மகிட்ட இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சில்வர் பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கருப்பாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிஃபன் பாக்ஸில் இந்த மாவை போட்டுட்டு மூடி போடுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல சுத்தமான காட்டன் கிளாத் எடுத்து இது மாதிரி மேலே போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மூடியை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 நாளுக்கு அப்புறம் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து இதை ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் சப்பாத்தி போடுறதுக்காக எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட அந்த கருப்பு கலரில் ஃபார்ம் ஆகாமல் புதுசாக அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பிசைஞ்ச மாதிரி இந்த மாவு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து முட்டை வேக போடுறதுக்கு முன்னாடி தண்ணியில் முதல்ல முட்டையை உள்ளே போட்டு பாருங்கள். அதாவது நம்ம கொதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த முட்டை வந்து தண்ணியில் மூழ்கி இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை மேலே மிதந்ததுன்னா அது கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, முட்டையை நம்ம வேக போடும்போது அது கொதிக்கிறது அந்த ஸ்பீடில் என்ன ஆகும்னா அந்த முட்டை ஒவ்வொரு சமயம் வந்து கிராக் விட்டு உங்களுக்கு அந்த வெள்ளைக்கரு வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். முட்டை வந்து லேசாக அந்த ஓடு லைட்டாக ஒரு கோடு மாதிரி உடஞ்சி அந்த வெள்ளைக்கரு வெளியில் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முட்டை வேக போடும்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை சேர்த்து அதுக்கப்புறமா நீங்கள் முட்டை வேக போட்டு பாருங்கள். முட்டையோடைய ஓடு உடஞ்சி அந்த மாதிரி வெள்ளைக்கரு வெளியில் வர்றது அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. நல்லாவே முட்டை உங்களுக்கு சூப்பராக வெந்து வரும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உடைக்கிறதுக்கு. இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த முட்டையோடைய ஓடு உடஞ்சி அந்த பாத்திரம் அந்த தண்ணி பூரா அப்படியே வந்து வீணாக போகாமல் நல்லா நீட்டாக இருக்கும். இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். தேங்காய் வாங்கும் போது அந்த தேங்காயோடைய கண் பகுதின்னு சொல்லுவாங்க, இந்த 3 ஹோல்ஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த தேங்காயோட குடுமி பகுதிக்கு கீழே 3 ஹோல்ஸ் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஈரக்கசிவு இருந்தால் அந்த தேங்காய் வந்து கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஈரமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் தேங்காய் வாங்கும்போது வாங்கிக்கோங்க. கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரப்பதம் அந்த இடத்துல தெரியக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம். ஈரக்கசிவு இருந்ததுன்னா அந்த தேங்காய் வந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இதை பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கோங்க. இப்போது அடுத்த டிப்ஸ் என்னென்னா, தேங்காயை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதாவது முழு தேங்காயை நம்ம ஒரு வாரம் 10 நாளைக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறதுக்காக முன்னாடியே வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வச்சிங்கன்னா, இப்போ பாருங்கள் தரையில் இப்படி கிடைமட்டமாக வச்சிங்கன்னா தேங்காய் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் தேங்காயை வந்து எப்பயுமே ஸ்டோர் பண்ணுறீங்க, கொஞ்ச நாள் கழித்து தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிமித்தி வைக்கணும். அந்த குடுமி பகுதி வந்து தேங்காயோடைய குடுமி பகுதி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி ஒரு செவுத்து ஓரத்துலையோ இல்லை செவுத்துடைய அந்த கார்னர்லேயோ நிமித்தி வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அது வந்து கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு செவுத்து ஓரத்தில் நிறுத்தி வைக்க முடியல அப்படின்னா இந்த தேங்காய்க்கு செட் ஆகிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து அந்த பாத்திரத்துக்குள்ளே கூட நீங்கள் இந்த தேங்காயை அப்படியே வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிண்ணம் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் வந்து நீங்கள் இந்த தேங்காயை உள்ளே வச்சிட்டிங்கன்னா தேங்காய் வந்து நிமித்தி வச்ச மாதிரியே இருக்கும், ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த டிப்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே தேங்காயெல்லாம் வாங்கி வச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து உடச்சா கெட்டு போயிடுறதுங்கிற பிரச்சனை இருக்காது. இப்போது அஞ்சரை பெட்டி தாளிக்கிறதுக்கு போட்டுக்கிற பொருள்கள்லாம் வச்சுருப்போம் இல்லையா, இந்த அஞ்சரை பெட்டியில் நம்ம சமையல் டைமில் என்ன செய்வோம்னா ஈரக்கையோட கொஞ்சமாக சோம்பு எடுத்து போடுவோம், கொஞ்சமாக கடுகு எடுத்து போடுவோம். அப்போ அந்த ஈரம் பட்டு இது வந்து சீக்கிரமாக வண்டு பிடிச்சிரும் அதில் இருக்கிற பொருள்கள்லாம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஸ்பூன் ஒன்று இந்த பாக்ஸ்குள்ளே செட் ஆகிற மாதிரி நீங்கள் இதில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஸ்பூனில் வச்சுட்டு நீங்கள் எல்லா பொருள்களுமே எடுத்துக்கலாம். நீங்கள் ஈரக்கை தொடாமல் இந்த ஸ்பூனை வச்சு நீங்கள் வேணுங்கிற பொருள்களை எடுத்து சமையல் டைமில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஈரம் படாமல் இருக்கிறதுனால இதில் உள்ள பொருள்கள்லாம் வண்டு பிடிக்காமல் பூச்சி பிடிக்காமல் இருக்கும். இந்த ஒரு ஸ்பூனையே நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூனை திரும்ப இதுக்குள்ளேயே போட்டு மூடியும் வச்சிடலாம். தேடிக்கிட்டு இருக்காமல் அதுக்குள்ளே செட் ஆகிற மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம மிக்ஸி ஜார் இருக்கு இல்லைங்களா, மிக்ஸி ஜாரில் அந்த பிளேடு வந்து அந்த ஷார்ப்னஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு எடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அதை வந்து பொடி பண்ணிவிடுங்க. ஒரு 2 கைப்பிடி மட்டும் போட்டால் கூட போதும். 2 கைப்பிடி கல் உப்பு போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த பொடி பண்ண உப்பை வந்து நம்ம சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த உப்பு போட்டு பொடி பண்ணுறதுனால அந்த பிளேடெலாம் வந்து நல்லா ஷார்ப் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம எது அரைச்சாலுமே நமக்கு சீக்கிரமாக அரைப்படுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம தூள் உப்பு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. கல் உப்பையும் இந்த மாதிரி பொடி பண்ணி கூட நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லது. அதே சமயம் இந்த பிளேடும் நல்லா ஷார்ப்னஸ் குறையாமல் நமக்கு புதுசு போலவே இருக்கும். இப்போது அடுத்த டிப் என்னென்னா, நம்ம மசாலா பொருள்கள்லாம் ஏதாவது இது மாதிரி பேக்கெட்டில் வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்ட பிறகு மிச்சத்தை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த மாதிரி அந்த பேக்கெட்டை வந்து இப்படி சேர்த்து ஏதாவது ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி போடுவோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு கிளிப் மாதிரி போட்டு விடுவோம். இது சமயத்தில் அந்த கிளிப்பெல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கொட்டிடும். ரப்பர் பேண்ட்லாம் போட்டு வைக்கும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாவும் இருக்காது. அதே சமயம் அந்த அந்த மசாலாவுடைய ஸ்மெல் வந்து போயிடும் கொஞ்ச நாளில். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கத்தியை ஒரு 30 செகண்ட் மட்டும் ஸ்டவ்வில் ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த பேக்கெட்டில் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிற பக்கம் ஒரு கோடு மாதிரி போட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த 2 பேக்கெட்டும் வந்து இது மாதிரி ஒட்டிக்கும். ரொம்ப ஹீட்டாக இருந்தால் கட் ஆகிடும். அதனால் ஒரு 30 செகண்ட் மட்டும் கத்தியை சூடு பண்ணி இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த மசாலாவுடைய வாசனை போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட் டைம் வேணுங்கும் போது நம்ம வந்து இதை கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம கத்திரிக்கோல்லாம் நம்ம சமையல் கட்டில், அதாவது கிச்சனில் யூஸ் பண்ணுற கத்திரிக்கோல்லாம் ஷார்ப்னஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி தீர்ந்து போனால் மாத்திரை கவர் நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையா, அந்த சில்வர் மாதிரி அந்த மாத்திரை கவர் இருக்குல்ல, அதை வந்து இந்த கத்திரிக்கோளில் வந்து இப்படி ரப் பண்ணி விடுங்க. இது மாதிரி தேய்ச்சி விடுங்க. அதாவது அந்த கத்திரிக்கோள் கட் பண்ணுற பகுதியில் இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு 2 பக்கமும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்ல ஷார்ப்பாகிடும். இது கத்திரிக்கோளுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் கத்தி இது மாதிரி கொஞ்சம் மழுங்கி போயிடுச்சு, ஷார்ப்னஸ் குறைஞ்சி காய்கறிலாம் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்குனாலும் இந்த மாதிரி வீரம் போகிற மாத்திரை கவர் இருந்ததுன்னா அதை வச்சு இப்படி ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும், நல்லா ஷார்ப் ஆகிடும். நம்மளுடைய கத்திரிக்கோள் கத்தி எல்லாமே அப்பப்போ நீங்கள் இது மாதிரி தேய்ச்சி வச்சுக்கிட்டிங்கனாக்க நல்லாவே ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கும். நல்லா ஈஸியாக நமக்கு எதையுமே கட் பண்ணவோ இல்லை வெட்டுறதுக்கோ நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த கத்திரிக்கோள் இல்லைன்னா கத்தி இதை வந்து நீங்கள் உப்பில் வந்து நீங்கள் கொஞ்சம் தேய்ச்சி எடுத்தாலும், கத்திரிக்கோள்லாம் வந்து இந்த உப்பில் கட் பண்ணுற மாதிரி கல் உப்பு இருக்கு இல்லையா, அதை அப்படி கட் பண்ணுற மாதிரி ஒரு 2-3 தடவை செஞ்சிங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம அப்பளம்லாம் பாதி எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மிச்ச அப்பளம் வந்து அப்படியே வச்சுருக்கோம். இது வந்து சீக்கிரமாகவே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகிடும்னா கொஞ்ச நாள்லேயே வண்டு பூச்சிலாம் வர ஆரம்பிச்சிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ண அப்பளத்தை நீங்கள் வேற ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். அந்த பாக்ஸில் நல்லா ஏர்டைட் பாக்ஸாக இருக்கணும். 2 கிராம்பு அடியில் போட்டு வச்சுடுங்க. 2 கிராம்பு இது மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த அப்பளத்தை போட்டு நல்லா ஒரு ஏர்டைட்டான மூடி போட்டு ஸ்டோர் பண்ணிங்கனாக்க ரொம்ப நாள் வரைக்கும் இது அப்படியே வந்து பூச்சி வண்டெல்லாம் வராமல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அவசியம் கிடையாது, வெளியிலேயே வச்சுக்கலாம், நல்லாவே இருக்கும். இப்போது அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம ஸ்டவ்வெல்லாம் நம்ம வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தொடச்சி விடும்போது அந்த ஈரத்துணினால் நம்ம தொடச்ச பிறகு பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டவ்லேயே பாருங்கள், நம்ம சமைச்சு எண்ணெயெல்லாம் தெரித்து அந்த பிசுப்பு வந்து ரொம்ப நாளைக்கு இப்படி வந்து பிடிச்சு போயிடுச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஏதாவது நம்ம லிக்விட்லாம் போட்டு ஸ்க்ரப்பர்லாம் வச்சு ரொம்ப சிரமப்பட்டு தேய்ச்சி எடுப்போம். பார்த்தா தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு தெரியுது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இல்லை இதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் பவுடர் இருக்கும் இல்லையா, நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற நார்மலான பவுடர், அந்த பவுடர் வந்து இது மாதிரி லேசாக தூவி விட்டுக்கோங்க. வீணாக போன பவுட்ரு, எக்ஸ்பைரி ஆன பவுடர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி லேசாக தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஈர துணி வச்சு இந்த பவுடரை வந்து அந்த எல்லா பக்கமும் படுற மாதிரி லேசாக அப்படி தேய்ச்சி விடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா எல்லா அந்த எண்ணெய் பிசுக்கு மேலேயும் இந்த பவுடர் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே ஊற விட்டுடுங்க. ஈர துணினால் இது மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற விட்டதுக்கு அப்புறமா திரும்பவும் நல்லா ஒரு ஈர துணினால் நீங்கள் தேய்ச்சி எடுத்திங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் க்ளீனாகி வந்துடும். நான் உங்களுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ முதல்ல சும்மா அந்த எல்லா பக்கமும் அந்த பவுடர் இருக்கிற மாதிரி தேய்ச்சி மட்டும் விட்டுட்டு 2 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் கழித்து நம்ம அதே ஈர துணி வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சாலே போதும். வேறு எந்த சோப்போ எதுவுமே நீங்கள் தொட்டுக்க தேவையில்லை. ஸ்க்ரப்பர்லாம் வச்சு கை வலிக்க தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா ஈர துணி வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்திங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு பூரா அந்த பவுடரில் நல்லா அப்சார்ப் ஆகிட்டு உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி ரிமூவ் ஆகி வந்துடும். பாருங்கள், உங்களுக்கு நான் பக்கத்தில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதை நல்லா நீங்கள் இப்படி ஈர துணி வச்சு நல்லா அப்படி ரப் பண்ணிங்கனாலே அந்த பவுடர் வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கிட்டு நம்ம ஈர துணி வச்சு துடைக்கும் போது ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும்.
ஒரு தடவை இந்த மாதிரி ஈர துணி வச்சு ரப் பண்ணி எடுத்த பிறகு திரும்பவும் ஒரு ஈரம் இல்லாத நல்லா காஞ்சிருக்கிற ஒரு காட்டன் கிளாத் வச்சு திரும்ப ஒரு தடவை தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த எண்ணெய் பிசுக்கு பூரா ரொம்ப நாள் பட்ட எண்ணெய் பிசுக்கு கூட நமக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். பாருங்கள், நான் உங்களுக்கு அப்படியே வீடியோவில் காமிச்சிருக்கேன். வேறு எந்த சோப்போ எந்த ஒரு விசேஷமான லிக்விடோ எதுவுமே நான் யூஸ் பண்ணல. பவுட்ரு மட்டும் தூவி ஈர துணியினால் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு காஞ்ச துணி வச்சு இது மாதிரி தொடச்சி பாருங்கள். அந்த எண்ணெய் பிசுக்கு பூரா போயிட்டு அடுப்பு வந்து அது ஸ்டவ் வந்து நல்லா நீட்டாக பளபளன்னு ஆகிடும். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.